அன்பான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே இந்த பாசிவ் இன்கம் வீடியோல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னைக்குள்ள கான்செப்ட் வந்து ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கு உள்ள டாப் 4 பாசிவ் இன்கம் ஐடியாஸ். ஸோ மில்லியனர் அப்படின்னு வந்து சொன்ன உடனே நீங்க பல முகங்கள் வந்து வச்சிருக்கணும் ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து பண்றதுக்கு. எப்பவுமே ஒரே தொலைநோக்கோட ஒரே முகத்தோட நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியாது. இல்லனா நீங்க வந்து டிஃபரண்ட் பார்ட் டைம் ஜாப்ஸ் இல்ல டிஃபரண்ட் பாசிவ் இன்கம் ஐடியாஸ கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாசிவ் இன்கம் வந்து கண்டினியூ பண்றதுக்கு. அப்படி நீங்க தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட் வந்து போடும் பட்சத்தில் கண்டிப்பா நம்ம தூங்கும் போது கூட நம்மளால வந்து பணம் சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ரெகுலர் ஜாப வந்து விட்டுட்டு பாசிவ் இன்கம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி. அப்படி கிடையவே கிடையாது. ரெகுலர் ஜாப்ல 10,000 வந்தா கூட நிறைய ஆட்களை நம்ம வந்து மீட் பண்றோம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அதுல உள்ள ஹாப்பினஸ் எப்பவுமே நமக்கு வந்து கோடிகள்ல வந்து பாசிவ் இன்கம் நமக்கு வந்து கிடைச்சா கூட அதுக்கு ஈடு ஆகவே ஆகாது. பட் அப்படி நம்மளுடைய பாசிவ் இன்கம் வந்து நம்ம ஆக்டிவ் இன்கமோட கூட இருந்தா நம்ம கூட கொஞ்சம் டைம் வந்து பாசிவ் இன்கம்ல வந்து செலவழிக்கலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கான்செப்ட் உள்ள போவோம். நம்பர் 1, செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு எல்லாமே நம்மளை சுத்தி வந்து டிஜிட்டலா வந்து இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இமெயில் டெம்ப்ளேட்ஸ், டிவி இல்ல வந்து ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ், நோஷன் டெம்ப்ளேட்ஸ், சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்ஸ். இப்போ ஒரு யூடியூப் தம்ப்நெயில வந்து டிசைன் பண்ணணும் வச்சுக்கோங்க, உடனே நம்ம வந்து ஏதாவது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் ஆல்ரெடி வந்து அவைலபிளா இருக்கா அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸை நம்ம ஃபேமஸான பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் எட்சி இல்ல ஈபே இல்ல அமேசான்ல போய் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம். அதுல வந்து சில பிரீமியம் சர்வீசஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், டிஜிட்டல் பிளானர் ஆர் மேபி டெய்லி பிளானர்னு வந்து வச்சுக்கோங்க. யூஎஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நீங்க எட்சிலயோ இல்ல ஈபேலயோ இல்ல அமேசான்லயோ நீங்க சர்ச் பண்ணும்போது நிறைய டெய்லி பிளானர்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலா அது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஜஸ்ட் ஒரு கவர் பேஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம டைரி மாதிரி பேஜஸ் வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் அடிச்சிருப்போம். இதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ இதை கூட நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம். இதே மாதிரி கான்செப்ட் தான் வந்து கலரிங் புக்கு. ஸோ அதையும் வந்து ஆன்லைன்ல வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாங்க தான் செய்யறாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மினிமமா ஒரு பிரைஸ், அதாவது இன் ருபீஸ் இல்ல டாலர்ஸ்ல வந்து நீங்க வந்து வைக்கிறீங்க. ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடைக்குது. ஸோ அது மூலமா ஒரு 40,000 பேர் இல்ல 50,000 பேர் வந்து இந்த டெய்லி பிளானரை வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 50,000 ஒரு பர்டிகுலர் புக்குக்கு வந்து நீங்க வந்து ₹100 வச்சா கூட உங்களால 50 லட்சம் உங்களால இதுல இருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை நீங்க செல் பண்றது மூலமாக உங்களுக்கு கூடுதல் பாசிவ் இன்கம் வரப்போகுது. நம்பர் 2, செல்லிங் யுவர் ஸ்டாக் போட்டோஸ். ஸோ நம்ம போட்டோஸ், அனிமேஷன்ஸ் இல்ல வீடியோஸ் நம்மளுடைய பாப்புலரான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம வந்து செல் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், நம்மளுடைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்ல வந்து ஜென்ரலா வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கேன்வால வந்து யூடியூப் தம்ப்நெயில வந்து டிசைன் பண்ணுவாங்க. அங்க நீங்க வந்து கொஞ்சம் கேஷுவலான ஒரு போட்டோஸ், ட்ரெண்டிங்கான சில போட்டோஸை வந்து கேன்வால நீங்க ஷேர் பண்றதுனால இப்போ மக்கள் வந்து யாராவது அந்த பிரீமியம் சர்வீஸை வந்து டவுன்லோட் பண்ணா ஒவ்வொரு டவுன்லோடுக்கும் ஒரு மினிமமா ₹30 ஆர் அப்ராக்சிமேட்லி $0.5 நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ கேன்வா மாதிரி நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அடோப் ஸ்டாக், ஷட்டர் ஸ்டாக், 500px, இது பிறகு கிஃபி, இந்த மாதிரி அனிமேஷன்ஸ், வீடியோஸ், போட்டோஸ் இப்படி எதுனாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். விஜய் டிவில ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோக்ராம்ல உள்ள அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டாக் போட்டோஸ் இல்ல அனிமேஷன்ஸ்ல இருந்து தானே வந்து எடுத்தாங்க. நம்பர் 3, செல் யுவர் நாலேஜ். ஸோ நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் தான் இன்னைக்கு வந்து கிங். நாலேஜை வச்சு நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு உள்ள ஆன்லைன் டிஜிட்டல் வேர்ல்ட்ல எதனாலும் நீங்க வந்து ஆன்லைனா நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால மணி ஏர்னிங் பொட்டன்ஷியல் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கு, பேச்சு திறமை வந்து இருக்கு, இங்கிலீஷ் வந்து நல்லா பேசுவீங்க, இங்கிலீஷ் கிராமர் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ் லைக் ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் தெரியும். இதவே நீங்க வந்து ஒரு கோர்ஸா ஒரு மாடியூல் மாதிரி நீங்க ஸ்பிளிட் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்றேன்னா யாரும் வந்து வரமாட்டாங்க. பட் நீங்க ஒரு பாப்புலர் பிளாட்ஃபார்ம் லைக் யூடெமி இல்ல ஸ்கில் ஷேரோட அசோசியேட் ஆகி நீங்க வந்து கோர்சஸ் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. அப்படியும் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு மிச்ச அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்கமா வந்து கொடுப்பாங்க. ஒரு ஆடியன்ஸை வந்து பில்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க தனியாவே ஒரு ஒர்க் ஷாப்போ இல்ல ஒரு கோர்ஸோ வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க.
இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆன்லைன் கோர்சஸ் மூலமாக லட்சங்கள்ல வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதே கான்செப்டை வந்து ஒரு மெட்டீரியலை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி புக்கா நம்ம வந்து செல் பண்ணலாம். இதுக்கு அமேசான் கிண்டில் அண்ட் கோபோ மாதிரி பாப்புலரான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு புக் பர்ச்சேஸ்க்கும் ஒரு ராயல்டி அப்படிங்கிற வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொடுக்க போறாங்க. நீங்க வீடு வீடா கதவு தட்டி இந்த புக்கை வாங்குங்கப்பா அப்படின்னு சொன்னா யாரும் வாங்க போறது. ஆனா ஆன்லைன்ல லிஸ்ட் பண்ணா கண்டிப்பா மக்கள் வந்து அந்த கவர் பேஜ், அந்த யூடியூப் தம்ப்நெயில் மாதிரி இந்த கவர் பேஜை பார்த்து அதுல உள்ள ப்ரிவியூவை பார்த்துட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ புக் கான்செப்ட் வந்து நீங்க வந்து சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து C++, ஜாவா, பைத்தன், ஆரக்கிள், இல்ல வந்து இப்போ ட்ரெண்டிங்கா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இதுலெல்லாம் உங்களுக்கு வந்து ஐடியா இருந்தனா இதை வந்து ஒரு மினிமமா ஒரு 20 பேஜ் till 30 பேஜ் ஒரு புக்கா ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி அமேசான் இல்ல கோபோ பிளாட்ஃபார்ம்ல நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நம்பர் 4 கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இன்னைக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு உடனே எல்லாரும் வந்து சொல்றது சாட் ஜிபிடி. ஆக்சுவலா சாட் ஜிபிடி வந்து ஒரு மசாலா மிக்ஸ். சாட் ஜிபிடி மூலமா வந்து உங்களால பெருசா உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியாது. நீங்க புதுசா யோசிச்சா மட்டுமே, இல்ல வந்து நீங்க ட்ரெண்டிங்ல உள்ள டாபிக்கை எடுத்தா மட்டுமே நீங்க ஈஸியா வந்து பாப்புலர் ஆக முடியும். அகைன் இந்த கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு உடனே நமக்கு வந்து 2 வழிகள் வந்து இருக்கு. ஒன்னு வந்து லாங்கர் லென்த் வீடியோ, இல்ல வந்து ஷார்ட்டர் லென்த், அதாவது வந்து 15 செகண்ட் வீடியோ. இப்போ என்னைய மாதிரி ஆட்கள் வந்து எனக்கு லாங் லென்த் வீடியோ வந்து எனக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஆட்ஸ் வந்து அதுல உங்களுக்கு வந்து ரன் ஆகும். பட் இதுல இன்னொரு வழியும் இருக்கு, ஷார்ட்டர் லென்த் வீடியோ. ஸோ DIY, டூ இட் யோர் செல்ஃப், இல்ல ஹவு டு மேக் கைண்ட் ஆஃப் வீடியோஸை வந்து நீங்க வந்து ஒரு 15 செகண்ட் ஷார்ட்ஸ் ஆகும், இல்ல வந்து ஒரு 15 செகண்ட் இன்ஸ்டாகிராம் ரீலாவோ நீங்க வந்து தொடர்ந்து வந்து பப்ளிஷ் பண்ணா ஈஸியா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். இதுல நம்ம ஆடியன்ஸ் வந்து பில்ட் பண்ண பிறகு அகைன் நான் சொல்றேன், இந்த ஆடியன்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. மினிமமா ஒரு 100 பேர், 150 பேர், இல்ல 200 பேர் இருந்தா கூட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்க வீடியோக்கு நடுவுல ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்க வந்து ப்ரோமோட் பண்றீங்க. ஸோ கீழே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்க்குள்ள லிங்க் வந்து கொடுக்குறீங்க. இந்த லிங்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பேர், ஒரு 15 பேர் இந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணா ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ்க்கும் உங்களுக்கு வந்து மினிமமா ஒரு 3% இருந்து 8% வரைக்கும், 10% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்க போகுது. ஒரு 20 ரூபா கமிஷன் ஒரு 100 பேர் வாங்கினாலும் உங்களுக்கு 2000 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை சேர்ந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால லேக்ஸ் ஆர் மேபி thousands of dollars மினிமம் உங்களால சம்பாதிக்க முடியும். இதுதான் டாப் 4 பாசிவ் இன்கம் ஐடியாஸ். கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க எந்த பாசிவ் இன்கம் ஐடியா உங்களுக்கு உண்மையிலே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால எல்லாரும்